அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன? கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிலான காரிய தடைகளும் சிக்கல்களும் முழுமையாக விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் இந்த மார்ச் மாதத்தில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி பகவான் முழுமையாக ஜென்மத்தை விட்டு விலகுகிறாருங்க. அதே போன்று இந்த வேளையில் முழு சுபகிரகமான குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை முழுமையாக வலுப்படுத்த போகிறார். அக்ர நிவர்த்தி பெற்று அதீத பலத்துடன் தனஸ்தானத்தில் மிக வலுவாக உச்சபலம் பெறுகிறாருங்க சுக்கிரன். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மார்ச் மாதமானது உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. ஏனென்றால் கிரக கூட்டு சேர்க்கை உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த மார்ச் மாதத்தில் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு முற்றிலுமாக விலகுகிறார். திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே விலகியிருந்தாலும் பாக்கியத்தின்படி முழுமையாக மார்ச் 6ஆம் தேதி முதல் தனஸ்தானத்தில் பாத சனியாக அமர்கிறாருங்க. எனவே சனி பகவானினுடைய இந்த மாறுதல் ஏழரை சனியில் பாதிப்புகள் இனி குறைந்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. முதல் 5 ஆண்டுகளுக்கு மேலாக சந்தித்து வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் இனி படிப்படியாக குறைந்து நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும். பண வரவில் இருந்த தடைகள் விலகும். சில தடைபற்ற காரியங்கள் இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் உறுதியாகவே நடைபெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். சனி பகவான் மிக வலுவாக ஜென்மத்தை விட்டு விலகுவதால் பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு இந்த தருணத்தில் எதையும் திட்டமிட்டு வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான சிரமங்கள் முழுமையாக படிப்படியாக விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் தருணமாக இந்த வேலையை உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறது. எனவே பல திட்டங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலும் நீங்கள் நினைத்த காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். சனி பகவான் இந்த தருணத்தில் பல சிரமங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதோடு முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சனி பகவானின் பார்வை முழுமையாக பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வகையிலையில் சனி பார்க்கின் பல நன்மைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் லாபம் உயரக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தை சனி பகவான் வலுவாக பார்க்கிறார். எனவே ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பெரும்பாலான காரிய தடைகளை இந்த தருணத்தில் சனி பகவானின் பார்வை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறது. பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் அதீதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சாதகமாக கைகூட போகிறது. எதை செய்தாலும் அதை திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுதல், தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்துதல் என நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதால் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் அதோடு மட்டுமல்லாது குடும்ப சனியாக அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் இந்த தருணத்தில் கைகூட போகிறது. பெரும்பாலான உறவுகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் விலகும். எதை செய்தாலும் முன்கூட்டியே சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குரு பகவானும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5இல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறாருங்க. ஜென்மராசியை விட்டு பல கிரகநிலைகள் இந்த மார்ச் மாதத்தில் விலகுவதால் மிக சிறப்பான முன்னேற்றம் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூட போகிறது. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியை விட்டு பல கிரகநிலைகள் முழுமையாக விலகும் இந்த தருணம் என்பது நினைப்பதை விட பல பொருளாதார ரீதியான உயர்வையும் வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் மேம்படுத்தி கொடுக்கிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மராசியில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வலம் வருகிறார். மோட்சக்காரகரான கேது மிக வலுவாக சப்தமத்தில் வலம் வருகிறாருங்க. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பெரிய அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் இனி வரக்கூடிய தருணத்தில் உறுதியாகவே தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி
வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே பல வகையான சிக்கல்கள் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் என்று இருந்த சூழலில் அவற்றை முன்னேற்றமாக மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது மங்களக்காரகரான செவ்வாய் விரயத்தில் உச்சம் பெற்ற நிலையில் வலம் வந்ததை விட ஜென்மத்தில் அமர்ந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்த போகிறார். 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் நினைத்த பல காரியங்களை தடையில்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எதிர்பாராத லாபம் இந்த தருணத்தில் விரைவாக உண்டு. தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வருகிறது. எண்ணம் நிறைவேறக்கூடிய வகையில் விரயத்தில் இருப்பதை விட மங்களகாரகன் ஜென்மத்தில் நுழைந்து குருவின் பார்வை கிடைப்பதால் பல சிரமங்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். எனவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் தொழில் ரீதியாக அற்புதமான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு. இந்த வேளையில் மிக வலுவாக சுக்கிரனும் ஜென்மத்தில் இருந்து விலகி உச்சபலம் பெறுகிறாருங்க. தனஸ்தானத்தில் சுக்கிரன் மிக வலுவாக மார்ச் 3ஆம் தேதியிலிருந்தே உச்சபலம் பெறுகிறார். சுக்கிரன் உச்சபலம் பெற்று தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை வலுப்படுத்துவது இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு சுக்கிர யோகம் கிடைப்பதோடு குரு சுக்கிர மங்கள யோகம் நிறைவாக அமைவதால் நல்ல மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தாய் வழி உறவுகளில் நல்ல ஆதரவு உண்டு. சுக்கிரன் உச்சம் பெற்று குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும். சகோதர சகோதரிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை பரிவிதமாக மாற்றிக் கொடுக்கிறார். உத்தியோகத்திலும் சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் ஒரு பொற்காலமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மேலதிகாரிகளின் ஆதரவு சாதகமாக கைகூடும். தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. புதன் மற்றும் சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகும் தருணமாக பார்க்கப்படுவதால் நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது மேற்கொள்ளக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் அற்புதமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேலை அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதத்தில் நடராஜர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நடராஜர் வழிபாட்டை மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.